உங்களுடைய வெற்றி என்பது உங்களுக்கு எவ்வளவு சர்ச் இருக்கிறது, எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல. உங்களிடத்தில் தேவனுடைய அபிஷேகம் எந்த அளவிலே நிறைந்திருக்கிறது என்பதுதான் உங்களுடைய வெற்றியின் ரகசியம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம பேர் பிரஸ்தாபமானா, நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்தா, நம்ம எல்லாம் அப்படி இருந்தால் எல்லாம் இருந்தால் அது ஆசீர்வாதம் என்று நினைக்கிறேன். யார் சொன்னது? மீறி போகிறவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், விலகி போனவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், தேவனுடைய கட்டளைக்கு மிஞ்சி போனவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் ஒவ்வொரு முறை தவறு செய்த பொழுதும், தேவன் தனக்கு சொன்ன கட்டளையை மீறின பொழுதும், தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகின பொழுதிலும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் அங்கே காத்திருந்தது. அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி வச்சுட்டா அவனுடைய மைண்டை, அவனுடைய நோக்கத்தை, அவனுடைய எதிர்பார்ப்பை அப்படி டைவர்ட் பண்ணிடலாம். ஒரு தப்பு நடந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிங்கம் செத்து போன சிங்கத்து பக்கத்தில் போன உடனே சிங்கத்துக்குள்ள அப்படி உள்ள வாய்க்குள்ள கை விட்டு சிங்கம் அந்த கப்பன் பிடிச்சிருச்சு வச்சுங்க. செத்து போய் நம்ம நினைச்சோம் சொன்னா அவன் ஒரு நினைப்பான், ஐயோ நம்ம பிரேதத்து பக்கம் வந்துடக்கூடாதுன்னு. செத்து போன சிங்கத்தை பக்கத்தில் போன பொழுது மதுரம் கிடைத்தால் அவன் இனி துணிந்து விட்டான். எந்த செத்த பிரேதத்து பக்கத்தில் போனாலும் சரி நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், தேவனுடைய கட்டளை மீறும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று அவன் சொன்னான்.